ஹே காய்ஸ், திஸ் இஸ் ரெயின் ஷா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம எல்லாருமே வாக்கு செலுத்தியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. இந்த வருஷம் எங்கள் ஃபேமிலி ஓட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30க்கு மேலே, அதாவது 30 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி நீ என்ன சொல்கிற, எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இதை ஒரு வீடியோவை மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி, என் ஃபேமிலி, அப்புறம் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே என்னை தான் வந்து கேட்குறாங்க. என்ன ஏன்டா கேட்குறீங்க இதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீ கரெக்டாக சொல்லுவ அப்படின்னாங்க. நம்மளை பார்த்து கரெக்டாக சொல்லுவ அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்மளே சொல்லிடுவோம் யாருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி வந்து கேட்டிருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி போடும்போது நான் சொந்தமா யாருக்கு போடலாம் எதுன்னு கேட்பேன். இல்லைன்னா எங்க அம்மாவுக்கோ இல்ல எங்க அப்பாவுக்கோ யாருக்காவது போடணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கே போடலாமா அப்படின்னு நான் கேட்பேன். ஓகே, அப்புறமேட்டுக்கா இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் கேட்கணும். வீட்ல எல்லா டிசிஷனும் உங்ககிட்ட கேட்டுதான் எடுக்கிறோம். அதே மாதிரி ஓட்டு போறதும் உங்ககிட்ட கேட்டுதான் எடுக்கணும். சரி ஓகே ரைட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2014 நான் வந்து பேப்பர் பாயாக இருந்தேன், பேப்பர் போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2014 பாஜக வந்து தேர்தல் நின்னாங்க. மோடி தான் பிரதமர் ஆனார். 2014 2024 இப்போ வரைக்குமே 2019 அவர் தான் ஜெயிச்சாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவரை சூஸ் பண்ணாங்க 2019. இப்போ 3வது முறையும் அவரை சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம மூவ் பண்றது பாராளுமன்ற தேர்தல். ஓகே, நம்ம வந்து போன டைம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு போட்டோம். இது வந்து நான் மட்டும் போட்டியா அப்படின்லாம் நீங்கள் கேட்கவே தேவை கிடையாது. நம்ம எல்லாருமே அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போடுவோம், 5 வருஷம் கழிச்சு அதிமுகவுக்கு போடுவோம். கடந்த 50 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரன் ஆகிட்டு இருக்கு. நீ அதுதான் போட்டியா அப்படின்னு கமெண்ட்ல கேட்டாலுமே சரி, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க என்னை திட்ட முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எத்தனை கோடி இருக்கிறாங்களோ அத்தனை கோடி பேர் திட்டி தான் ஆவீங்க. ஆமா, ஒரு 5 வருஷம் இவங்களை விட்டு நல்லது செஞ்சா இவங்க அடுத்த 5 வருஷம் அவங்கள விட்டு பார்ப்போம். ஆனா ஆக மொத்தத்துல நம்ம நாட்டுல நீங்க அதான் ஆக்சுவலா இதை வந்து நம்ம சட்டமன்ற தேர்தல் நினைச்சு பேசிட்டு இருக்கோம். நான் இதை வந்து பேசுறது 2021 திமுக போட்டதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நாடாளுமன்ற தேர்தல் வந்தாச்சு. இதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் இவங்க தான் நிக்க போறாங்க அப்படின்றத நம்ம வந்து தீர்மானிக்கிறதுன்றத விஷயத்தை விட சென்ட்ரல்ல யார் இருக்க போறாங்க அப்படின்றது தான் முக்கியம். இங்க வந்து ஆமா, ஏன்னா மாநிலத்தை ஆள போறது யாரு அப்படின்றது 2026 வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க 25லேருந்து 30 பேர் நான் ஓட்டு வந்து நான் சொல்றதை வச்சு டிசைட் பண்றேன்றாங்க. நான் சொல்ற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அவங்க கிட்ட தெளிவா போய் சொல்லிட போறேன். இப்போ உங்ககிட்டயும் ஒரே விஷயம் தான், ஓட்டு போடுறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போட்டோமே அவங்களுக்கு போடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்களோட தேர்தல் அறிக்கையை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதை செஞ்சாங்களா அப்படின்றத பார்க்கணும். சரி இவங்க செய்யலையா வேற இவங்களுக்கு போடலாம் அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர, போன டைம் இவங்களுக்கு போட்டு இப்போ இவங்களுக்கு போடலாம் அப்படின்னு பார்க்க கூடாது. 2000 செய்வாங்க ஆமா, இது வரைக்கும் நன்மை செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இல்ல ஆக்சுவலா வந்திருக்கான்னு பார்க்கணும். ஆமா ஆமா, உங்களுக்கு செஞ்ச நன்மை வந்ததுக்கா இல்லைன்னு தெரியல. இப்போ எங்களுக்கு தான் கோவம் இருக்குது. ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி 1 இயர் ஆகுது. அதனால திமுக அரசு தான் வந்து காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து அதிகாரிகள் வந்து டிலே பண்றது தான் தவிர திமுக மேல எந்த தப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்தாலுமே சில தவறுகள் நடக்கதான் செய்யும். அதனால வந்து பாத்தீங்கன்னா திமுக குறை சொல்றதோ அதிமுக குறை சொல்றதோ, குறை சொல்லணும் அப்படின்றத விட அந்த குறையை தீக்கணும் அப்படின்ற விஷயம் நம்ம யாருமே மூவ் பண்றது கிடையாது. நம்ம மக்கள் எல்லாருக்குமே அப்படித்தான். ஒருத்தங்க குறை தான் சொல்லுவாங்களே தவிர அது சரி செய்ய இங்க யாருக்குமே தெரியாது. ஓகே, இது வரைக்கும் நடந்து முடிஞ்சு போச்சு. அதிமுக 10 வருஷம் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திமுக இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷம் இங்கே இருக்க போறாங்க. அப்கமிங்ல பேசிக்கலாம் 2026க்கான சட்டமன்ற தேர்தலை. இப்போ 2024 இந்தியா கூட்டணி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு பக்கம் இருக்காரு, பிரதமர் மோடி ஒரு பக்கம் இருக்கிறாரு. மறுபடியும் பிரதமரே மோடியாவே வருவாரா இல்லை மாறுவாங்களா, வேற யாராவது வருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரும்பாலும் விஷயம் போயிட்டே இருக்கு. இப்போ எங்ககிட்ட இருக்கிற 30 ஓட்டு அதை வச்சு என்னடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆக்சுவலாக பாராளுமன்றத்தில் நம்ம ஆள் ஒருத்தங்க போகணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லியிருந்தாங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க யோசனை பண்ணுறேன் அப்படின்னு. இப்போது இது வந்து சீன் போடுற விஷயம் கிடையாது, எல்லாருமே யோசிச்சு பண்ணுற விஷயம். போட்டுறாங்க அப்படின்னு உடனே சொல்ல முடியாது இல்லை.
உடனே சொல்லிட்டா அப்படின்னா அவங்களுக்காக போடுற மாதிரி ஆயிடும். நீங்க உங்க ஓட்டை உங்களுக்காக போடணும் அப்படின்றது தான் இங்க ஒரு விஷயம். 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஆமா. ஒரே ஒரு வாய்ப்பு, அது கோல்டன். ஆமா, ஆக்சுவலா இந்த ஒரு ஓட்டை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும், நீங்க என்ன பண்ண முடியும்னு கிடையாது. இந்த ஒரு ஓட்டுனாலதான் அதிகாரத்துக்கு போய் உட்காடுறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க வெளியே வராங்க. ஒவ்வொரு ஓட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்னதாக சேர்ந்து தானே பெரிய ஓட்டை இதாகி பெரும்பான்மை நிரூபித்து தானே எல்லாருமே வராங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஓட்டு தானே போடாமல் இருக்கிறது வந்து நல்லதில்லை. எப்படியும் உங்கள் பூத்து பக்கத்துலேயே தான் இருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நடந்தே கூட போய் ஓட்டு போட்டு வரலாம். ஆக்சுவலாக நான் வந்து 2 டைம் ஓட்டு போட்டுட்டேங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், ரெண்டுத்துக்குமே ஓட்டு போட்டாச்சு. இப்போ மறுபடியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கு, அதுக்கு நான் ஓட்டு போட போகிறேன். அந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்பா வந்து டிஎம்கேக்கு போடுங்க அப்படின்றாங்க, உங்க வீட்ல ஏடிஎம்கேக்கு போடுங்க. ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு க்ளோஸாக. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெரில அப்படின்னு நான் ஃபோட்டோ போடுறேன். எங்களுக்கும் ஏடிஎம்கே கட்சிக்கும் ரொம்ப க்ளோஸு. எங்கள் பாட்டி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே எம்ஜிஆருக்கு தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி எப்பயுமே எம்ஜிஆர் ஃபேனு. அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் தான் கட்சியை ஓப்பன் பண்ணார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ எம்ஜிஆருக்கே ஓட்டு போடு, எம்ஜிஆர் வழி இவங்க நின்று செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஒரு 30 ஓட்டு 30 பேர் நான் வந்து சொல்கிறத கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நானே யோசனை பண்ணி தான் முடிவு பண்ணணும். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. உங்கள் ஓட்டை வச்சு தான் 2024 யார் பிஎம் அப்படின்றது முடிவாக போகுது, யார் நம்மள மறுபடியும் ஆள போகிறாங்க அப்படின்றது முடிவாக போகுது. வந்துட்டா ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு ஏடிஎம்கே, இதை மட்டும் தான் நம்ம பேசுறோம். மத்த இன்னும் நிறைய கட்சிகள் இருக்காங்க, அவங்க ஏதாவது நன்மை செய்யறாங்களா, நம்ம இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா, எல்லாத்தையும் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட என்ன சொல்றது வேல்யூபிளான ஓட்டை வந்து நல்லவங்களுக்கா பார்த்து போடுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன், இவங்க வந்து கெட்டவங்க அப்படின்னு எதையுமே மென்ஷன் பண்ணல. கண்டிப்பா வந்து கமெண்ட்லயே வந்து கேட்பீங்க, இது எதுக்கு உங்களுக்கு அரசியல் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர். அந்த 10 பேருக்குள்ளேயுமே குடும்ப அரசியலே இருக்குது. அவன் ஏன் இதை பண்ணான், இவன் ஏன் இதை பண்ணான், ஜஸ்ட் ஒரு குடும்பத்திலேயே ஒரு அரசியல் இருக்கும்போது ஒரு நாட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம், நாட்டை பற்றியான விஷயங்கள் நமக்கு டெய்லியும் நியூஸ் அப்டேட் ஆகுது. இவங்க எங்கே இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்தை பேசுறதுக்கும் அதை அரசியலாக நம்ம வந்து முன்னெடுத்து நடத்த வைக்கிறதுக்கும் நமக்கு உரிமை இல்லையா, பேசுறதுக்கு தைரியம் இல்லையா? கண்டிப்பாக எனக்கு வந்து சில விஷயங்கள் தான் தெரியுமே தவிர ரொம்ப எல்லா விஷயங்களும் இதை பற்றி தெரியாது. ஸோ கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க ஓட்டு கண்டிப்பாக போய் போட்டுருங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் எடுக்கிறது. எப்படின்னா யார் வந்தாலும் அதில் வரப்போகிற நன்மையில நம்மளும் தான் அதை அனுப்பிக்க. ஆமாம், கவர்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா டேக்ஸ் எல்லாரும் கட்டணும் அப்படிம்பாங்க. டேக்ஸ் எல்லாரும் கட்டணும் அப்படின்னா தனி மனிதனோட வருமானம் அதிகமாக இருக்கணும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதர் வருமானம் இருக்கும்போது அப்படின்னா டேக்ஸ் அதிகமாக பே ஆகும். கஜானா, அதாவது கவர்மெண்ட் கஜானா வந்து ஃபுல்லாக நிரம்பி வெளியும் அவங்க வந்து நலத்திட்ட உதவிகள் செய்வாங்க. இப்போ தனிநபர் வருமானமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கும் போது யார் டேக்ஸ் யாரும் கட்ட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மக்களுக்கும் சென்றடைய மாட்டேங்குது. அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி தனிநபர் வருமானத்தை பெருக்கினா மட்டும்தான் நாட்டை உயர்த்த முடியும். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச அரசியல் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.